பியூர் ஃபங்க்ஷன்ல நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அதுல மேஜரா என்ன இருக்கணும்? வெளியில இருந்து ஒரு வேரியபிள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை மாற்றக்கூடாது. இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணக்கூடாது. ஒரு 2ன்ற ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட் 2ஆவே இருந்தால் தான் சேம் ரிசல்ட் வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டா? ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளேயே வந்துட்டு நான் 2வை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதோ 2 + = 1 அப்படின்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் டைட்ரேஷனில் அது 3ஆ மாறிடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்துட்டு மாத்துற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அதுதான் பியூர் ஃபங்க்ஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ இங்க தியரட்டிக்கலா பார்க்கலாம். பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் which will give exact results when the same arguments are passed. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் sin of 0. நீங்க எத்தனை தடவை sin of 0 கொடுத்தாலும் அதோட ஆன்சர் 0 தான் வரும். ஆனா எத்தனை தடவை நீங்க sin of 30 கொடுத்தாலும் அதோட ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ அதே மாதிரி சேம் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க எத்தனை தடவை கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான் வரணும். அப்படி சேம் ரிசல்ட் தான் வரணும்னா உங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள அந்த வேரியபிள்ஸை மாத்துற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ இங்க பாருங்க, ரிட்டன் x into xனா நீங்க எத்தனை தடவை அங்க 5 கொடுத்தாலும் 5 into 5 25 தான் வரும். எத்தனை தடவை நீங்க அங்க 3 கொடுத்தாலும் 3 into 3 9 தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லென்த்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா COMPUTER மொத்தமா 8 லெட்டர்ஸ். கரெக்டா? நீங்க எத்தனை தடவை ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கொடுத்தாலும் அது 8 தான் ரிட்டர்ன் பண்ணும். எத்தனை தடவை கொடுத்தாலும் அது 8 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால அது ஒரு பியூர் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். இப்போ நம்மளோட புக் பேக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, why string length is a pure function அப்படின்னு. அதுக்கான ஆன்சர் தான் இந்த 2 points. Always return the same value results for the same input every time. Doesn't change or affect anything else in the program. அதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸ்னா என்ன நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல பார்க்கலாம் சைடு எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு. சைடு எஃபெக்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், எதையுமே சேஞ்ச் பண்ணாது. அதனால எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நம்ம ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்துட்டோம்னா அதனால எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன், இந்த பியூர் ஃபங்க்ஷனால எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நோ சைடு எஃபெக்ட் will occur. அதனால தான் அது பியூர் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் தி சேம் ரிசல்ட்ஸ் ஃபார் தி சேம் இன்புட் எவ்ரி டைம். இந்த 2 பாயிண்ட் இப்பவே படிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்பவே இந்த 2 பாயிண்ட் படிங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெட் லென்த் ஆஃப் s, sன்றது ஒரு பாராமீட்டர், i is equal to iல 0ன்ற வேல்யூ நம்ம அசைன் பண்றோம். இங்க ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு. iன்ற வேரியபிள் 0ன்ற வேல்யூ அசைன் பண்றோம். இப்போ i is less than 0, i is less than string length of 8, then print yes. இப்போ இங்க நான் கம்ப்யூட்டர்னு கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் வந்துட்டு கம்ப்யூட்டர்னு வரும். அவ்வளவுதான். கரெக்டா? நெக்ஸ்ட், evaluation of pure function does not cause any side effect to its output. அதனால தான் string length வந்துட்டு ஒரு pure function அங்க நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு impure function. impure function ரைட் ஆப்போசிட் டு pure function. அப்பனா என்ன ஆகும்? it cause side effects. it may change the program, it may change the arguments, அந்த மாதிரி it may change whatever inside the program. அதனால தான் அது வந்து impure functions. அது டோட்டலா பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட். தி வேரியபிள் ஆர் யூஸ்ட் இன்சைட் தி ஃபங்க்ஷன் மே காஸ் சைட் எஃபெக்ட் தோ தி ஃபங்க்ஷன் which are not passed with any arguments. ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ if a is greater than 10 then return a. அப்போ அங்க நான் 1 கொடுத்தாலும் மாறும், 2 கொடுத்தாலும் மாறும், 3 கொடுத்தாலும் வேற ஆன்சர் கிடைக்கும். நான் 10 கொடுக்குற வரைக்கும் நான் 10 கொடுக்குற வரைக்கும் 10க்கு மேல கொடுக்குற வரைக்கும் இல்ல 10 கொடுக்குற வரைக்கும் ஆன்சர் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் 10க்கு அப்புறம் கொடுக்குற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் 10ஆ வரும். ஸோ இது ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷன். கரெக்டா? பியூர் ஃபங்க்ஷனால இம்பியூர் ஃபங்க்ஷனால என்னன்னு புரிஞ்சிச்சு? இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன்ல தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், பியூர் ஃபங்க்ஷன்ல சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ல தானே எல்லாமே மாறுது. அண்ட் இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். இது இப்ப படிக்கலாமா? சைடு எஃபெக்ட்னா என்ன? இந்த சைடு எஃபெக்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் அக்கர் ஆகும்னு சொல்றோம். இப்போ இந்த சைடு எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஹஸ் சைடு எஃபெக்ட் when it has observable interaction. observable interactionனா வந்துட்டு அவுட் சைடு இன்ட்ராக்ஷன் லைக்
இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் இதோட வேல்யூஸ் மாறும், இதோட ஆன்சர்ஸ் ரிசல்ட்ஸ் மாறும். ஸோ வித் தி அவுட் சைட் வேர்ல்ட் தீஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ். There are situations a function can become impure though our goal is to make our functions pure. நம்ம பியூரா தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும்னு நினைப்போம், பட் we are not sure that it will be a pure function. அல்ல எதனா ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷனா ஆகிறதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் அக்கர் ஆகும். அண்ட் எல்லா சைட் எஃபெக்ட்ஸுமே வந்துட்டு பேட் திங் கிடையாது. There are some good things in side effects. So just to clarify, remember that side effect is not necessarily a bad thing. Sometimes they are useful, especially outside functional programming paradigm. One of the example of side effects modify variable outside a function. One of the most popular side effect is modifying the variable outside of a function. நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறத ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா படிங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. நீங்க எது படிச்சாலும் 2 மார்க் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களால எவ்வளோ பிரீஃபா ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரீஃபா ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்போதான் உங்களால சென்டம் வாங்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட எழுதுங்க. இந்த எக்ஸாம்பிள்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய்யோட வேல்யூல ஒய்ன்ற ஒரு வேரியபிள்ல ஒய் பிளஸ் எக்ஸா அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்றாங்க, ரிட்டர்ன் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் pure functions and impure functions ஓட differentiation. pure function னா என்ன? depends on the arguments passed. ஏன்னா arguments differ ஆயிடுச்சுன்னா அது pure function இருக்க முடியாது. ஆனா impure functionல it not always depends on the arguments passed, and இங்க written same value, it might get different return value. இங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க string length கூட கொடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு random date எதனா ஒண்ணு. they do not have any side effects. They may cause side effects. நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. They do not modify the arguments which are passed to them. They may modify the arguments which are passed to them. Okay, இப்போ இங்க ஒரு GCD ப்ராப்ளம் இருக்கு. if b is not equal to, இங்க greater and less than symbol இருந்துச்சுன்னா not equal to அர்த்தம். so if b is not equal to 0, then GCD of b of a mod b else return a. எது GCD தான் எது லெஸ்ஸர் நம்பரோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும் ஆக்சுவலி. ஆனா இங்க மார்க் பண்ணும்போது ரிமைண்டர் வருது அப்படின்னா அப்போ அதுதான் உங்களோட ஆன்சர். கரெக்டா? if b is not equal to 0னா b of a mod b. ஆனா else return a. எது லெஸ்ஸரோ அது இப்போ டிவிசிபிளே ஆகாது, ரெண்டுமே வேற பிரைம் நம்பர் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது லெஸ்ஸரோ அதுதான் உங்களோட GCDயா இருக்கும். ஓகே, இந்த கெமிலியன் ஆஃப் கோம்லாண்ட் ப்ராப்ளம் யூசிங் ஃபங்க்ஷன் இது ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாலே இது புரியும். நான் உங்களுக்கு இதோட சீரீஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றேன். சீரீஸ் வந்துட்டு இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா a is equal to b and a minus 1 b minus 1 c plus 2, a minus 1 b minus 1 c plus 2 இப்படிதான் ஒர்க் ஆகும். இது ப்ராப்பரா உட்காந்து ஒரு தடவை படிங்க. இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பெருசா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்க. ஆனா இந்த சீரீஸ் எப்படி வருதுன்னு ப்ராப்பரா ஒரு தடவை உட்காந்து படிச்சிங்கனாலே இது ஈஸியஸ்ட் திங் இன் திஸ் சாப்டர். அதனால இது நீங்க ப்ராப்பரா உட்காந்து படிங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை மட்டும் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஆனா இதை நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான். Points to remember. Algorithms are expressed using statement of programming language. Small section of code na subroutines, unit of code na functions, distinction static blocks na vantu definitions. Variables passed na parameters, variables passed na arguments, variable defined na parameters. Sorry. Interface na defines what an object can do. Implementation na do instructions given in the interface. Exact result na pure function, side effects na impure function. சிம்பிளா keywords வச்சு படிங்க. next book back questions நான் அப்லோட் பண்ணுவேன். until then signing from you Dodo Techies. Bye students.